இப்போ ஜூலின்னு ஒரு அம்மா வந்திருக்காங்க பார்த்தீங்களா? தமிழ்நாட்டின் பாரம்பரியத்தை காத்தவர். அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய்ய சொல்ற? ஜல்லிக்கட்டு நேரத்தில் மக்களுக்கு எழுச்சியை ஏற்படுத்தியவர். இங்க பேசிக்கிட்டு இருக்கா? அதுல என்னுடைய ஈடுபாடும் என்னுடைய பங்கும் ஒரு சிறிதளவு இருந்துச்சுன்றதுல எனக்கு இன்னைக்கு இல்ல எப்பவுமே பெருமை இருக்கு. ஜல்லிக்கட்டுன்ற ஒரு டைட்டிலை வச்சுக்கிட்டு ஜல்லிக்கட்டு போராட்டத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் நான். சென்னை மெரினால் நடந்த ஜல்லிக்கட்டு உன்னை கிட்ட கூட சேர்க்கல யாருமே. எங்கேயோ ஒரு மூலையில நின்று ஒரு கோஷத்தை போட்டுட்டு இத கேட்ட மாப்பிள மனசு என்ன பாடுபடு. ஆளக்கூடாது மாப்பு. தமிழக மக்களின் குரலாக ஒலித்தவர் ஜல்லிக்கட்டு ஜூலி என்று கம்பீரமாக பெயரை பெற்றிருக்கிறார். மூஞ்சில திருட்டுக்களை தாண்ட மாறுதுடா. அது அவங்க குடும்ப கிடையாது, அதை மாத்த முடியாது. அந்த பைத்தியம் பேசுது. என்னுடைய அன்பு மாணவ செல்வங்களே, அணையா தீ சுடர்களே, நாளைய எதிர்காலமே மற்றும் எங்க வீட்டில் பொண்ணெடுத்து பொண்ணு கொடுத்த கிறுக்கு சுப்பையா அவர்களே. ஏண்டா உங்க வீட்டுல கிறுக்கு சுப்பையா பொண்ணு எடுக்காம கோர்பச்சேவா பொண்ணு எடுப்பாரு? பையன் சார் இந்த பால்சாமி சார் யாருன்னு தெரியலையே. என்ன அப்படி கேட்டீங்க? என்னைய வந்து நீங்க ஜல்லிக்கட்டுல, பிக் பாஸ்ல, அதுக்கப்புறம் வந்து சினிமால, சீரியல்ல எல்லாம் பார்த்திருப்பீங்க. 100 வயசு கிழவன் கிழவிலிருந்து வயிற்றுக்குள்ள இருக்கிற பச்சை புள்ள வரைக்கும் என்ன தெரியாதவங்களே இருக்க முடியாது. சாரி, எனக்கு தெரியாது. ஆனா எனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டியை கொடுத்தது என்னமோ ஒரு பெரிய அரசியல் களம் தான். ஒரு டீம் போகுது, ஒரு புரோக்கர் டீம் போகுது. இந்த புரோக்கர் டீம் போய் என்ன பண்ணுறாங்க, உங்களுக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்குது, கடன் தொல்லை இருக்குது, பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டணும், ஏன் உங்களுக்கு உங்களுக்கு 2 கிட்னி இருக்குது, ஒரு கிட்னி நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி உங்களால் வாழ முடிஞ்சிடும், அது வளர்ந்துடும். ஸோ அப்படி இருக்க காரணத்தினால ஒரு கிட்னி நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 10 லட்ச ரூபா தரும். 10 லட்ச ரூபா உங்களுக்கு வந்து எவ்வளோ பெரிய அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை வார்த்தைகளை சொல்லி இதில் இன்வால்வ் ஆகியிருக்கிற நபர் ஜூலி அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது கேவலமாக இருக்குது. ஆனா எனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டியை கொடுத்தது என்னமோ ஒரு பெரிய அரசியல் களம் தான். இதில் இன்வால்வ் ஆகியிருக்கிற நபர் ஜூலி அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது கேவலமா இருக்கு. அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலையன்னு மானம் கட்ட அயோக்கிய பள்ளிலாம் குழப்பத்தை புழுத்த வழியலாம். இன்னைக்கு வரைக்கும் ஏதோ ஜல்லிக்கட்டு போராட்டத்தோட மொத்த பெருமையை நான் தான் திருடிட்டேன்னு நினைக்கிறாங்க. ஜூலி, நீ திருடினது கிட்னி. அதான் நான் யாரும் தெரிஞ்சு போச்சு இல்ல. அப்புறம் நான் மறுபடியும் லுக்கு லூசில விடு. ஒரு கடுகளவு பங்கு என்னோடது இருக்கணும்னு நான் நினைச்சு ஒரு விஷயம் பண்ணேன். இன்னைக்கு வரைக்கும் ஏதோ ஜல்லிக்கட்டு போராட்டத்தோட மொத்த பெருமையை நான் தான் திருடிட்டேன்னு நினைக்கிறாங்க. பிக் பாஸ் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டவன ஜல்லிக்கட்டு ஜூலினாங்க. விஜய் டிவி முற்றுகை போராட்டம் நடத்துவதற்காக தயாராகி போனவன் நான். அப்புறம் அதனுடைய மேலாளர் வந்து என்னை தொடர்பு கொண்டு இது வந்து ரெக்கார்டட் ப்ரோக்ராம், 48 மணி நேரம் நாங்கள் இதை ரெக்கார்ட் பண்ணி தான் இந்த ப்ரோக்ராமை போட்டுக்கிட்டு இருக்கிறோம். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. எங்களுக்கு 48 மணி நேரம் நீங்கள் அவகாசம் கொடுங்க, ஜல்லிக்கட்டுன்ற வார்த்தையை நாங்கள் இனிமேல் பயன்படுத்த மாட்டோம், ஜல்லிக்கட்டு ஜூலின்னு நாங்கள் இனிமேல் சொல்ல மாட்டோம்னு சொல்லி அந்த அஷூரன்ஸை கொடுத்தாங்க. ஏண்டா தரித்திரம் முடிச்ச மூதேவி, உன் கதை என்னடா காரி துப்புற மாதிரி இருக்கு. ப்ளீஸ், இப்ப இல்ல எப்பவுமே நான் அதை சொல்ல மாட்டேன். அதுல என்னுடைய ஈடுபாடும் என்னுடைய பங்கும் ஒரு சிறிதளவு இருந்துச்சுன்றதுல அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. வர நிறுத்துற அவனை. இன்னைக்கு அந்த பெருமை தான் என்னை இந்த மேடைக்கு கூட்டு வந்து நிப்பாட்டி இருக்கு. மணியா ஒரு சின்ன வேலை இருக்குது, இது கொஞ்சம் புடி. இவங்க இவ்வளோ வாண்டடா வந்து பேசுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு ஒன்று இருக்கு பாத்தீங்களா? அது காரணம் என்ன? காரணம் நான் சொல்லவா? வேற ஒண்ணுமே இல்லை, ஏதோ ஒரு கிட்னி திருட்டு கேஸ் இவங்க பின்னாடி ஓடிட்டு இருக்கு. திடுதிப்புனி அரசு ஏதாவது பண்ண வந்தாங்கன்னா அரசியலினுடைய சார்பு நிலை அப்படிங்கிறது வேணும். இதுக்கெல்லாம் பேர் என்ன தெரியுமா? கிட்னி திருட்டுன்னு சொன்னோடனே உங்க மனசுக்கு யார் வராங்க? எந்த அரசியல் கட்சி வருது? நான் சொல்ல மாட்டேன், குண்டாசை தூக்கி போட்டுருவாங்க என் மேல. எல்லாம் டெக்னாலஜி. அதனால கிட்னி திருட்டு அப்படின்னு சொன்னோன்னா உங்க ஞாபகத்துக்கு வரக்கூடிய அரசியல் கட்சி எது? அந்த கட்சியை இப்போ நாடி போயிருக்காங்க ஜூலி. என்னடே இந்த ஊர்ல கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னா என்ன வேணாலும் பண்ணீங்களாடா? என்ன பண்ண இந்த பொண்ணு? நீங்க நினைக்கிற மாதிரி ஜல்லிக்கட்டு ப்ரொட்டஸ்ட் அதை தாண்டி வந்து இந்த பிக் பாஸ் அப்படிலாம் கிடையாது சார். இதை தாண்டி இந்த ஆர்கன் டிராஃபிக்கிங்ல இன்வால்வ் ஆயிருக்கு. நீ காசுக்காக உழைக்கக்கூடிய மானங்கெட்ட ஒரு செயலை பண்ணிக்கிட்டு இருக்கிற. என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களம்மா? உங்களுடைய கருத்துக்களை எப்பவுமே யாருக்கும் பயப்படாம நேர்மையா தைரியமா நாகரிகமா வைங்க. அதுதான் நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். எல்லாரையும் சொல்றாங்க, அதாவது இவ்வளவு நாள் வந்து பேசல, இப்போ வந்து பேசுறாங்க அப்படின்லாம் வந்து சொல்றாங்க. அவங்க பல சுதந்திர போராட்டங்களில் ஈடுபட்டவங்க, மதுக்கடைக்கு எதிராக போராட்டம் பண்ணவங்க, பெண்களுக்கு பாலியல் வன்புணர்வு நடக்கும் போதெல்லாம் வெகுண்டெழுந்து போராட்ட காலத்தில் நின்றவங்க. அதாவது இந்த திராவிட அரசியலை பார்த்து வளர்ந்த நம்மளும் நம்மளை வளர்த்து விட்ட இந்த திராவிட அரசியலையும்
டெல்லியில இருந்து ஏவி விடக்கூடிய இந்த இடி ரைடு, சிபிஐ ரைடு இதெல்லாம் வச்சு இந்த மாபெரும் இயக்கத்தை எந்த ஒரு தூசியும் பற்றக்கூடாதுன்றதுல என்னுடைய பங்கு இருக்கணும்ன்றதுல நான் ரொம்ப தெளிவா இருந்தேன். இதுக்காக குரல் கொடுக்கணும். எப்படி நான் ஜல்லிக்கட்டுக்கு குரல் கொடுத்தனோ அதே மாதிரி இதுக்காக குரல் கொடுக்கணும்னு நான் நினைச்சேன். அதனால நான் குரல் கொடுத்துட்டு இருக்கேன், குரல் கொடுப்பேன். இன்னும் தைரியமா இதை பத்தி நான் பேசுவேன். ப்ரோ மூடிட்டு போனாலும் உட்காருங்க ப்ரோ. 1008 டென்ஷன்ல இருக்கு ப்ரோ. ப்ளீஸ் ப்ரோ, தப்பா எடுத்துக்காதீங்க. ஆனா என்னைக்கும் இது எல்லாத்துக்கும் சிம்ம சொப்பனமா இருக்கக்கூடிய ஒரே தலைவர் நம்மளுடைய முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் மட்டும்தான். ஆனா என்னைக்கும் இது எல்லாத்துக்கும் சிம்ம சொப்பனமா இருக்கக்கூடிய ஒரே தலைவர் நம்மளுடைய முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் மட்டும்தான். எத்தனை திரை தளபதிகள் வந்தாலும் அன்னைக்கு மிசா காலத்துல இளைய தளபதி அவர்தான். அறிமுகம்லாம் படுத்த வேணாண்டா, என்ன இங்க இருக்க எல்லாருக்கும் தெரியும், பேசாம மூடிக்கிட்டு வா. பின்னாடி தளபதி அவர்தான், பின்னாடி தளபதி அவர்தான், என்னைக்கு தளபதி அவர்தான். என்ன அடி சிங்சக்குங்கறீங்களே. எனக்கு இன்னொரு போட்டியா போயிட்டு இருக்குங்க. இவன் 4 தடவை இன்னைக்கு தான்டா போட்டான். நானும் பொண்ணும் இல்ல. இது தமிழ்நாடு, அது தெரியறா ஈன. இது திராவிட கோட்டை நக்கு. இத எந்த பிராமண கடப்பாறையை கொண்டும் இல்ல எந்த ஸ்டார் கடப்பாறையும் கொண்டும் எந்த திரை தளபதி கடப்பாறையை கொண்டும் லூசு லூசு டாம்பர் இருப்ப. ஏடா பேசற லூசுங்கறாங்க, நான் பைத்தியக்காரனா? இங்க யாராலையும் ஒண்ணு படிக்க முடியாது, ஒண்ணு படிக்க முடியாது, ஒண்ணு படிக்க முடியாது. ஏன்னா இந்த கோட்டை கதவுகளுக்கு முன்னாடி எங்கள மாதிரி சின்ன சின்ன அடிதாண்டிகள் இருக்கும், அடிதாண்டிகள் இருக்கும். இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. சண்டை செஞ்சு பழகுன கூட்டம் இது. என்னைக்கா இருந்தாலும் சண்டை செய்வோம். புடுங்கிருப்பாரு அப்படியே அப்படியே ஒரே புடுங்க புடுங்கி இங்க நட்டுருப்பாரு. வாய் என்ன வாயை வச்சுக்கிட்டு இது பேசுது. மக்களை குடும்பமாக நினைக்கும் தலைவர்கள் எல்லோருமே குடும்ப அரசியல் தான் செய்து ஃபிளாஷ்பேக். யாருக்கு ஓட்டு போட போறீங்க? குடும்ப அரசியல்ங்கிற பேர்ல நாட்டையே குழி தோண்டி புதைச்சாங்களே அவங்களுக்கா? இந்த வீடியோ பிடித்து இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்டில் போடவும், அப்புறம் மறக்காமலே போட்டிருந்த வரட்டாமா மீதுரே வரண்டா சின்னசாமி. ஹே கைஸ், திஸ் இஸ் யுவர் எடிட்டர். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க அண்ட் கமெண்ட் செக்ஷனில் ஒரு ஹார்ட்டிங் அல்லது ஒரு ஸ்மைல் தெரிக்க விடுங்க பார்ப்போம். இப்ப எனக்காக நீங்க ஒரு குத்துனா குறைஞ்சா போயிருவீங்க. சரி பாசக்கரப்ப ஒரே ஒரு குத்தி விட்டு போவோம். வாடாங்க. போதுமில்லடா போடா.